ஹலோ காய்ஸ், நம்ம ஃப்ரீ ஃபயர் தான் விளையாடுறோம். யார் பண்ணிட்டு யாருக்கும் பண்ணிடலாம். இதுல இருந்து நீ பண்ணிட்டு ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் கேம் தான் விளையாட போகிறோம். வாங்க போவோம். சொல்லுப்பா மூர்த்தி, என்ன இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. எந்த விஷயம்? ஒன்றும் இல்லைண்ணே, அடுத்த வாரம் உங்கள் வீட்டு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தீங்கல்ல? ஆமாம். அதுக்கு அட்வான்ஸ் பணத்தை எங்கே வந்து வாங்கிக்கலான்னு கேட்க தானே கால் பண்ணேன். இது அட்வான்ஸ் பணம்? ஆமாண்ணே. ஏன் அப்படி கேட்குறீங்க? மூர்த்தி, அந்த ஆர்டரை நான் வேற ஒருத்தருக்கு மாற்றி விட்டேன்ப்பா. இன்றைக்கி நம்ம ட்ரைனிங் மேட்ச் தான் காய்ஸ் போகிறோம். என்னென்ன சொல்லுங்க? எனக்கு தானே அந்த ஆர்டர் தரணும்னு சொன்னீங்க. இப்போ கடைசி நிமிஷத்துல காலம் வந்த மாதிரி பேசுறீங்க. இதை வச்சுதான் நான் நிறைய பிளான்லாம் பண்ணிருக்கேன். ஏன் இப்படி மூர்த்தி இருப்பா, என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? நான் உனக்கு நிச்சயதார்த்த ஆர்டர் கொடுக்குறேன்னு சொன்னது உண்மைதான், இல்லைன்னு சொல்லியே. ஆனா உன் மேல இந்த நம்பிக்கையே போயிடுச்சுப்பா. உன்னால இவ்வளவு பெரிய ஆர்டர் பண்ண முடியுமான்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சுப்பா. அதான் வேற ஒருத்தருக்கு மாற்றி விட்டேன். என் மேல சந்தேகப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? நீ எதுவும் பண்ணாம இருந்ததுதான் என் சந்தேகமே. ஆனா உனக்கு எப்ப பாரு உன் குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. முன்னாடியாவது உன் தங்கச்சி கையில இருந்தா, அவ ஏதோ சில விஷயத்துல காப்பாற்றி விட்டா. நீ கேட்டரிங் பண்ணதுல ஃப்ரீயா இருந்த. இப்ப அப்படியா? எல்லா தலைவலியும் உன் மேலதான் இருக்கு. நீ சொல்லாம ஊருக்கு வேற போயிட்ட, ஆளே காணும். அப்புறம் எப்படி நான் உடனே போய் கேட்டரிங் கொடுக்க முடியும்? என்னங்க நீங்க எதுக்கு இதெல்லாம் முடிச்சு போட்டு பேசுறீங்க? நீங்க எனக்கு தான் ஆர்டர் தருவீங்க நம்பிக்கை இருந்தா தெரியுமா? கடைசியில் இப்படி ஏமாத்திட்டீங்க. கொஞ்சம் இறக்க மாட்டேங்க. இதை பாருங்க, நான் ஆர்டர் சிறப்பாக பண்ணிக்கிறேன். இதை பாருங்க, என் பொண்ணு சத்தியமா போதும்பா. இந்த சத்திய சென்டிமெண்ட்லாம் வேண்டாம். நீ போன வெளியே நிறைய வேலை. போட்டாங்க. அதுக்கு ஃபோன் பண்ணி அட்வான்ஸ் எப்போ வந்து வாங்கிக்கலான்னு கேட்டா ஆர்டர் வேற ஒருத்தருக்கு கை மாற்றி விட்டுட்டு சொல்றான். போகிறதுக்குள்ள வர்றாங்க. அதாவது எனக்கும் புரியல. இருக்கிறது பெரிய ஆர்டர், இதைத்தான் நான் மரத்தோட நம்பிக்கிறேன். இதுவும் போயிடுச்சு. எனக்கு எப்படி சமாளிக்கல? ஏதாவது ஒரு ஆர்டர் கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த விஷயம் மாப்பிளைக்கும் கையிலுக்கும் நம்ம பணக்கஷ்டத்தில் இருக்கணும்னு தெரிய வேண்டாம். சரியா? போட்டான். சரி, எல்லாம் முட்டி வேற ஏதாச்சும் கொடு. ஓகே கைஸ், நம்ம இதோட கேம் பிளேயை முடிச்சிடலாம். அடுத்த வந்துச்சுன்னா நம்ம போடல ஏதாச்சும் வீடியோ. சரி, ஸ்பெக்ட் ஏதாச்சும்
அப்படிலாம் எதுவுமே இல்லை. இல்ல கையில் அவர் இப்படி பார்த்ததில்ல. நேற்று திடீர்னு கோவப்பட்டாரு. இன்னைக்கு சோகமா இருக்காரு. ஏதாவது பிரச்சனை சரி காய்ஸ், இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஒரு பிரச்சனையும் பை பை, டாட்டா. நீங்களாம் இதெல்லாம் நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அவன் ரொம்ப sensitive. நான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு ஏதாவது பிரச்சனையோ நினைச்சு நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க.